இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் புதன்கிழமைக்குள்ள சந்தை போட்டிருந்தாங்கங்க. காய்கறி சந்தை புதன்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. நான் காய் எல்லாமே அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டோட எனக்கு தெரிஞ்சு சந்தையில் நல்லா சீப்பாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவுமே காய்கறியெல்லாம் கிடைக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து வீட்டில் என்ன காய் இருக்கோ அது இல்லாமல் மிச்ச காய் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய காய் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு போயிடும். வேஸ்ட் ஆகிறதுக்கு வீட்டில் இருக்கிற காயை தவிர மற்றதெல்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே இருக்குது. அதனால் அதை தவிர்த்துட்டேன். தேங்காய் ஒன்று தான் இருக்குது, அதனால் தேங்காயும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா மாமாவுக்கு வந்து அடுத்த வாரத்துலேருந்து மத்தியானம் ஷிஃப்ட்டு மாறிடுவாங்க. அவங்க ஷிஃப்ட்டு மாறிட்டாங்கன்னா சந்தைக்கு போக முடியாது. அதனால் அவங்க ஷிஃப்ட்டு மாறுற டைமிங்கை பொறுத்து சந்தைக்கு வேண்டுற காய்கறிலாம் போய் சந்தையில் வாங்கி வச்சுருவேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ப்ரெட்டு, ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் காய்கறி மோஸ்ட்லி வாங்குவேன். தம்பிக்கு ஒரு நாள் கேரட் சாதம், ஒரு நாள் பீட்ரூட் சாதம் கொடுத்து விட்ருவேன். ஒரு நாளைக்கு கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணி கொஞ்சோண்டு பன்னீர் போட்டு அந்த மாதிரி சாதம் மாதிரி கிண்டி கொடுத்துருவேன். ஒரு நாள் முட்டை சாதம் அந்த மாதிரி கிண்டி கொடுத்துருவேன். தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் காய்கறியெல்லாம் வாங்குவேன். சின்ன தம்பிக்கு வந்து ஒரு செர்லாக் டப்பா வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுக்கு எப்போயாவது ஈவினிங் டைமில் பசிக்குன்னா செர்லாக் கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அதுவே ஃபுல்லாக கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை ரொம்ப கொடுக்க மாட்டேன். எங்கேயாவது வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை வீட்டில் பிள்ளைக்கு ஈவினிங் டைமில் பருப்பெல்லாம் கொடுத்தோம்னா ஈவினிங் டைமில் செமிக்காது. அதனால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் செர்லாக் கொடுப்பேன். திருப்பி 7 மணிக்கு கூழ் வீட்டிலேயே நவதானியெல்லாம் வாங்கி போட்டு கிண்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து தம்பிக்கு டெய்லி ஒரு டீஸ்பூன் பாலில் கலந்து கிண்டி கொடுத்துருவேன். கத்திரிக்காய் 10 ரூபாங்க, கேரட் 10 ரூபா. வெண்டைக்காய் இந்த தடவை என்னென்னு தெரில, ரொம்ப சீப்பாகவே நிறைய இருந்துச்சு. ஆனால் பிஞ்சு வெண்டைக்காவாக தாங்க இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப இந்த இது மாதிரி முத்துன மாதிரிலாம் எதுவுமே எனக்கு இது ஆகலை. அப்புறம் இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. சுண்டைக்காய் லைட்டாக தட்டி மோரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே புழிஞ்சு புளிக்குழம்பு பிடிப்போமோ அப்படியே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் எடுத்துரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரைக்காய் 10 ரூபாங்க. அப்புறம் இதுவும் 10 ரூபா. பச்சை பட்டாணி 10 ரூபா. உருளைக்கிழங்கு 40 ரூபா. அப்புறம் 10 ரூபா இதுங்க. பீட்ரூட் 10 ரூபா. சோப்பு வந்து ஒன்றே 5 ரூபான்னு சொன்னாங்கங்க. ஏதோ புது கம்பெனி போலுக்க, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. எல்லாருமே வாங்கினாங்க. சரி நம்மளும் பாத்திரம் விளக்குறதுக்கு வாங்கிப்போன்னு சொல்லிட்டு வாங்கினேன். 2 சோப்பு வாங்கினேன். அப்புறம் தேங்காய் வந்து 4 தேங்காய் 50 ரூபாங்க. கொத்தமல்லி கட்டு வந்து 10 ரூபா. இதுதான் இந்த புதன்கிழமைலேருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும். இதோட அதுக்கடுத்த புதன் தான் போவேன். இதுக்கு நடுவில் ஏதாவது வேணுன்னா முட்டை இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது நான்வெஜ் நடுவில் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ இது பேலன்ஸ் ஆகிரும். தேவையில்லாமல் அதிகமாக காய் வாங்க தேவைப்படாது. இதனால தான் மோஸ்ட்லி சொல்கிறேன், போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த காய் இத்தனை நாள் தாங்கும், இந்த காய் இத்தனை நாள் தாங்காதுன்னு வீட்டில் இருக்க நமக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சந்தை இருக்குதுன்னா நீங்கள் சந்தையிலே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதே அவரைக்காய் நான் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன், அரை கிலோ 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே இது எப்படியும் ஒரு 100லேருந்து 200 கிராம் கிட்ட இருக்கும். அதிகமாக இருந்தாலும் கூட ஆண்டவன் தான். ஆனால் பாருங்கள் 10 ரூபாய்க்கு தான் அந்த அக்கா வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க சொந்த தோட்டத்துலேயே அவங்க பிடிக்கிட்டு வந்து விற்கிறாங்கன்னும் போது நம்ம இதில் எதுவும் இது பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் பேரம் பேச வேணாங்க. இதே பெரிய கடைன்னா நம்ம போய் பேரம் பேசிலாம் வாங்க முடியாது. அதனால் சின்ன கடைன்றதுக்காக பேரம் பேசலான்னு நினைக்கவும் கூடாது. இந்த மாதிரி விவசாயிங்கிட்ட பேரம் பேசாமல் வாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நான் கூரில் தாங்க எடுத்தேன். மினிமம் ஒரு குடும்பத்துக்கு கரெக்டாக ஒரு வேளை சாப்பாடுக்கு செஞ்சோன்னு நினச்சிக்கோங்க, கரெக்டாக வரும். அந்த அளவுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. 10 ரூபான்றதுக்காகவும் ரொம்ப கம்மியாலாம் வைக்கல. கரெக்டாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு செய்கிறதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி தான் அவங்க காயெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. முதல்ல அந்த கிடைக்காம இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை நிறைய விளையுதான்னு தெரியல. இப்போ நிறைய சந்தையில் இந்த காயும் வந்துருச்சு. புடலங்காய், சொரக்காய் எல்லாமே 10 ரூபா தாங்க. எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இந்த தடவை எனக்கு காய் கொஞ்சம் பட்டுச்சு. போன வாரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. புடலங்காவும் அதே மாதிரி தான், சொரக்காவும் அதே மாதிரி தான். 20 ரூபாய்க்கு கம்மியாக தரவே மாட்டேட்டாங்க. ஆனால் பீர்க்கங்காய் விலை இன்னுமே கம்மியாகலைங்க. ஒரு 2 காய் தான் இருக்குது, அது 30 ரூபான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சின்னதாக பிஞ்சாக தான் இருக்குது. வரத்து இல்லையா இல்லை இந்த மாதத்துக்கு விளையாதான்னு எனக்கு தெரியலங்க. பீர்க்கங்காய் வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் லெமன் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்.
லெமன் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா லெமன் சாதம் கிண்டிக்கிறதுக்கும் இந்த வெயிலில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்குறது கொஞ்சம் உதவுமேன்னு சொல்லிட்டு லெமன் ஒன்று வாங்கி வச்சேன். என் பையனுக்கு நான் மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தேன்னா நான்வெஜ் எதுவும் கொடுத்து விட மாட்டாங்க, முட்டையை தவிர. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப குழம்பெல்லாம் ஊற்றி கிண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்கேஜி தான் படிக்கிறான் தம்பி. அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அவன் சாப்பிடவும் மாட்டான், என்னையவே ரொம்ப ஏமாற்றுவான். அங்கே மிஸ்ஸுங்களை சொல்லவே தேவையில்லை. அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லைட்டாக, அவன் ரொம்ப உப்பு காரம்லாம் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி லஞ்சு செஞ்சு நாங்களும் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப காரமே நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. அப்படியே நாங்களும் அவனுக்காக அப்படியே பழகிக்கிட்டோம். கேரட் சாதம், அப்புறம் கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நாள் செய்வேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி போட்டு ஒரு நாள் செய்வேன். அப்புறமேட்டு கேரட்டு பட்டாணி கொஞ்சோண்டு வேக வச்சு எடுத்துப்பேன். உருளைக்கிழங்கு ஒன்று, பன்னீர் வீட்டில் எப்போயுமே ஆவின்லேருந்து வாங்கி நான் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா தம்பிக்கு வந்து பன்னீர் வந்து 65 மாதிரி இந்த கோபி மஞ்சூரியன் மாதிரி பொரிச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பன்னீர் ரைஸ் செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். சிக்கன் ரைஸ் சாப்பிட மாட்டான். அதுக்கு பதிலாக அதே மாதிரியே சிக்கன் ரைஸ் செய்கிற மாதிரியே பன்னீர் ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரைஸ் செஞ்சு விட்ற டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தம்பிக்கு ஆம்லேட் வச்சு கொடுத்து விட்ருவேன். சாம்பார் ரசம் மட்டும் கிளறி கொடுத்தேன்னா அப்பளம் கொஞ்சம் அவனுக்கு பொரிச்சு கொடுத்து விடுவேன். ஏன்னா அவனுக்கு அப்பளம் கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட அப்பள கம்பெனி நிறையா இருக்குதுன்றதுனால எங்களுக்கு ஈஸியாகவும் கொஞ்சம் கிடச்சும், ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். தம்பிக்கு மட்டும் அப்பளம் 2, 3 பொரிச்சு கொடுத்து விடுவேன். மற்றபடி இந்த காயை வச்சு இந்த வாரத்தை ஃபுல்லாக எப்படியும் நான் ஓட்டிடுவேன். அதனால் பிரச்சனை இல்லைங்க. இதே மாதிரி உங்கள் வீடுக்கிட்ட சந்தை இருக்குன்னா மோஸ்ட்லி சந்தையில் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். காயும் நமக்கு சீப்பாக கிடைக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷாக நல்ல காய்களும் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க. இதோட என்னோடய ப்ரைஸ் வந்து ரூ. 200 210 தாங்க வாங்கினேன். ஏன்னா நான் 250 கிட்ட கொண்டு போனேன். தம்பிக்கு ஒரு 10 பணியாரம், அப்புறம் காலிஃப்ளவர் ஒரு 30 வாங்கினேன். அப்புறம் ஒரு 10 என்ன செலவு பண்ணேன்னா என்ன பண்ணேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா ரூ. 210 இல்லை ரூ. 220 நான் இதை முடிச்சிட்டேங்க. தேங்காய் வந்து 50 உருளைக்கிழங்கு 40, பீட்ரூட் 10, அப்புறம் இந்த 2 சோப்பும் 10, பச்சை பட்டாணி இந்த இதெல்லாம் வந்து பாக்கெட் 10 தான். அவரைக்காய் 10, அப்புறம் இந்த இதுவும் 10 தான். கத்திரிக்காய் 10 தான். கேரட் 10, வெண்டைக்காய் 10, கொத்தமல்லி கருவேப்பிலை 10 தான். இது ஃபுல்லாகவே 10 ஐட்டம். இதில் அதிகமான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் தேங்காவும் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே இதில் கம்மியான ப்ரைஸ் தாங்க.